ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, தூய தங்கத்தாய் திருத்தலம் ஆண்டு பெருவிழா மதர் ஆஃப் மைண்ட்ஸ் ஃபீஸ்ட். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே தான் வந்துக்கிறோம். தொடர்ந்து நம்ம சர்ச்சுக்கு போகிற வழியில் இப்போ நடக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடுங்க ஃப்ரெண்ட். இங்கே க்ரௌடுங்க நிறைய பேர் வெளியூரில் வந்துக்கிறாங்க. அது இங்கே இருக்கிற காருங்களும் வண்டிகளை பார்த்தா நமக்கு தெரியும், அவ்வளோ கார் நின்றுக்குது. எல்லோரும் இந்த பக்கத்தில் இங்கே தங்கவாயில் இருக்கிற முழு ஜனங்களும், பெங்களூர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களும் வந்து மாதா செய்த புதுமைக்கு நன்றி கடன் செலுத்த இங்கே வந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம நடந்து போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிரில் நிறைய பேர் காவி துணியை போட்டுக்கின்னு மாதாவுக்கு நேர்த்தி கடனை செலுத்திட்டு வந்துனுக்கிறாங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சி இது திருத்தலத்துக்கு வந்ததுக்காக. ஏன்னா நானும் தங்கவயலில் தாக்குறேன். நிறைய பேர் நம்ம மாதா பிறந்த நாளுக்கு வேளாங்கண்ணி, இங்கே பெங்களூர் பெசிலிக்கா, அப்புறமேல் சிவாஜி நகர், அடுத்ததாக சென்னை இருக்கிற பெசன் நகர் மாதா கோயிலுக்கு நிறைய பேர் போயிருந்துருப்பீங்க. ஆனால் இங்கே தங்கவயலில் தங்கத்தாய் திருத்தலத்துக்கு இவ்வளோ ஜனம் நான் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். ஏன்னா வருங்காலத்தில் வேளாங்கண்ணி மாதிரி, சிவாஜி நகர் மாதிரி, பெசன் நகர் இருக்கிற மாதா கோயில் மாதிரி இதுவும் பெரிய திருத்தலமா வந்துட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக மாதா செய்கிற புதுமைக்கு நிறைய ஜனங்க வருவாங்க இங்கே. அப்படியே நம்ம முன்னே போய் பார்த்தோம்னா இங்கே நிறைய பிரதர்ஸ் நின்றுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க போய் கிட்ட பார்த்தா அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. நிறைய மாதாவோட பக்தர்களுக்கு தலைமையில கை வச்சு, நோயாளிங்களுக்கு, சிறு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தலைமையில ஜபமாலை வச்சு ஜெபிச்சுன்னு இருக்கிறாங்க. அது ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நிறையா கத்தோலிக்க அல்லாதவர்கள் வருவாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபாதர் பிரதர் தலைமையில வச்சு ஜெபிச்சா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், மாதா ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை. ஆமாங்க ஃப்ரெண்ட், பாருங்கள் எவ்வளோ பிரதருங்க நிறைய பேருக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. அப்படி நம்ம தொடர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தங்கத்தாய் திருத்தலத்துக்கு உள்ளே போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பூ கேண்டில் இங்கே விற்பனை பண்ணுறாங்க. இந்த ஆலயத்தில் பூ கேண்டில் விற்பனை செய்கிறாங்க. நிறையா பக்தர்கள் எதிரில் பாருங்கள், எல்லார் கையிலையும் பூ கேண்டில் மாதாவுக்கு காணிக்கை செலுத்த பூ கேண்டிலோட பயபக்தியாக ஜபமாலை சொல்ல போயின்னுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்மளும் உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னே இங்கே பாருங்கள், இந்த க்ரௌடு எவ்வளோ க்ரௌடு. எனக்கு ஒரு ஆச்சரியம், மாதா எவ்வளோ புதுமைகள் செய்கிறாங்க. இந்த உலகம் முழுவதும் நிறைய இடத்துல காட்சி கொடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியும். அதே போல் இந்த இடத்துல மாதா இங்கே மைனிங் தங்கவயல் தங்க சுரங்கத்தை எம்ப்ளாய்க்கு மாதா காட்சி கொடுத்து இந்த ஆலயத்தை கட்ட சொன்னாங்க, இந்த திருத்தலத்தை. அப்போ அவர் சின்னதாக இந்த திருத்தலத்தை கட்டினார். தொடர்ந்து ஃபாதருங்க முயற்சித்து பெரிய ஒரு ஆலயத்தை கட்டிக்கிறாங்க. ஆனால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகலாம். அந்த தங்கத்தாய் சுரூபத்தை நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது நிறைய கியூ தான், நிறைய ஜனங்க. தொடர்ந்து நாங்கள் பின்னால் போனோம். ஒரு குழு ஜபமாலை சொன்னாங்க. பார்த்திங்கன்னா அவங்க பெங்களூர்லேருந்து வந்து மாதாவோட மகிழ்ச்சி தேவ ரகசியம் ஜபமாலை கூட்டமாக அவங்க ஜபிச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அங்கே பார்க்கறதுக்கு. அங்கே கூட நின்று நாங்களும் ஜபமாலை ஒரு 10 மணி ஜபமாலை சொல்லிவிட்டு சரி வெளியே போகலான்ட்டு நாங்கள் தொடர்ந்து மாதா கிட்ட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாதாவோட அலங்கரித்த ஒரு சிற்றாலயம். அவன்ட்டு மாதா இங்கே ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைசு தலையில் வந்து எல்லா இடத்துல வந்து குழந்தைசு தலையில் சின்ன கிரீடம் இருக்கும். எல்லாத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எதுவுமே இல்லாத இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனிங் வந்து தங்க சுரங்கத்தில் வேலை செய்கிற உள்ளே போய் சுரங்கத்தில் உள்ளே வேலை செய்யும்போது அந்த தொழிலாளி வந்து ஒரு ஹெல்மெட் போடுவாங்க. அதுவே சேம் ஹெல்மெட் வந்து குழந்தைசு தலையிலும் மாதா கிரீடத்துக்கு பதில் அந்த ஹெல்மெட் வந்து க்ரௌனாக போட்டிருப்பாங்க. அதை தான் தங்கத்தாயோட சிறப்புலத்தோட ஒரு சிறப்பு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ கூட்டத்துக்கு எவ்வளோ பேரும் மாதாவுக்கு கண்ணீரோட கவலையோடு ஜெபிச்சு இது ஒரு தங்க மண்ணில் வீட்டிருக்கும் தங்கத்தாயே
தரணியில் தவிக்கும் மாந்தர்கள் எமக்கு அடைக்கலம் நீ. பெரிய ஆலயத்துக்கு போகலாம். பெரிய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பலி வந்து வெளியே நடக்குது. ஏன்னா கூட்டம் பற்றாக்குறை, இடம் பற்றாக்குறை. இன்னைக்கு இந்த தேர்தலத்தில் மொத்தம் 7 திருப்பலி. அதிகாலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திருப்பலி நடந்துகிட்டு இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு திருப்பலி நிறைவேற்றிக்கொண்டே இருக்காங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து திருப்பலியில் கலந்துக்கிறாங்க சார். ஒரு திருப்பலி முடிஞ்சதுன்னா அடுத்த திருப்பலிக்கு 1000கணக்கான ஜனங்கள் அப்படியே இருப்பாங்க. அப்படியே வேறு ஜனங்கள் அப்படியே அந்த மாதிரி 6 திருப்பலிகள் இருந்துச்சு. இப்போது மாலை 5:30 மணிக்கு கூட்டு திருப்பலி கேஜே பட்டார் குரு சுரேஷ் அவர்களால் அவரை தலைமையில் ஜூனியர் லெவல் ஜூனியர் எல்லாம் கிறிஸ்ட வந்து கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல உமது பாதையில் எங்களை அணைத்து காத்திட வேண்டும் அம்மா. கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல உமது பாதையில் எங்களை அணைத்து காத்திட வேண்டும் அம்மா. உன் மகன் இயேசுவின் பாதையில் எங்களை அனுதினம் நடத்தும் அம்மா. மகன் இயேசுவின் பாதையில் எங்களை அனுதினம் நடத்தும் அம்மா. தங்க மண்ணில் வீட்டிருக்கும் தங்கத்தாயே தரணியில் தவிக்கும் மாந்தர்கள் எமக்கு அடைக்கலம் நீயே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தப்பாக எது நடக்குதுன்ட்டு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கல்வாரி சிலுவையில் தொங்கிய இயேசு கருணையின் வடிவாம் அன்பின் கடல் உன்னை தாயாக தந்தார். கல்வாரி சிலுவையில் தொங்கிய இயேசு கருணையின் வடிவாம் அன்பின் கடல் உன்னை தாயாக தந்தார். கண்ணின் இமை போல் எங்களை என்றும் காப்பதும் பொறுப்பல்லவா. கண்ணின் இமை போல் எங்களை என்றும் காப்பதும் பொறுப்பல்லவா. தங்க மண்ணில் வீட்டிருக்கும் தங்கத்தாயே தரணியில் தவிக்கும் மாந்தர்கள் எமக்கு அடைக்கலம் நீயே. தங்க மண்ணில் வீற்றிருக்கும் தங்கத்தாயே தரணியில் தவிக்கும் மாந்தர்கள் எமக்கு அடைக்கலம் நீயே. அடைக்கலம் நீயே. நகரின் எங்கள் அன்னையே
தங்கத்தாயே. எங்கும் விளங்கும் தங்க உள்ளங்கள் போற்றும் அன்பு தாயே. அன்னை மரியின் அன்பு பிள்ளைகள் கொண்ட அன்பினால் கூடி மகிழ்வோம். அன்னை மரியின் அன்பு பிள்ளைகள் கொண்ட அன்பினால் கூடி மகிழ்வோம். தங்க நகரின் எங்கள் அன்னையே தங்கத்தாயே. எங்கும் விளங்கும் தங்க உள்ளங்கள் போற்றும் அன்பு தாயே. தீராத நோய்களெல்லாம் தீர்த்து வைத்தாயே. மாறாத உள்ளங்களை மாற்றி வைத்தாயே. தீராத நோய்களெல்லாம் தீர்த்து வைத்தாயே. மாறாத உள்ளங்களை மாற்றி வைத்தாயே. போராடும் உலகில் எங்கள் துணை நீ தாய்மரியே. போராடும் உலகில் எங்கள் துணை நீ தாய்மரியே. போற்றுகின்றோம் உந்தன் புகழ் தங்கத்தாய்மரியே. போற்றுகின்றோம் உந்தன் புகழ் தங்க தாய்மரியே. தங்க நகரின் எங்கள் அன்னையே தங்கத்தாயே. எங்கும் விளங்கும் தங்க உள்ளங்கள் போற்றும் அன்பு தாயே. வாடுகின்ற நெஞ்சங்களின் ஆறுதல் நீயே. நாடும் துன்ப நேரங்களில் தேறுதல் நீயே. வாடுகின்ற நெஞ்சங்களின் ஆறுதல் நீயே. நாடும் துன்ப நேரங்களில் தேறுதல் நீயே. தேடுகிறோம் உந்தன் அருள் தேவனின் தாய்மரியே. தேடுகிறோம் உந்தன் அருள் தேவனின் தாய்மரியே. பாடுகிறோம் பண்ணிசைத்து காத்தருள்வாயே. பாடுகிறோம் பண்ணிசைத்து காத்தருள்வாயே. தங்க நகரின் எங்கள் அன்னையே தங்கத்தாயே. எங்கும் விளங்கும் தங்க உள்ளங்கள்
மரியின் அன்பு பிள்ளைகள் கொண்ட அன்பினால் கூடி மகிழ்வோம். அன்னை மரியின் அன்பு பிள்ளைகள் கொண்ட அன்பினால் கூடி மகிழ்வோம். தங்க நகரின் எங்கள் அன்னையே தங்கத்தாயே, எங்கும் விளங்கும் தங்க உள்ளங்கள் போற்றும் அன்பு தாயே. மகிழ்ச்சி நிறைந்து பாடுகிறோம் தங்கத்தாயை புகழ்ந்து பாடுகிறோம். மகிழ்ச்சி நிறைந்து பாடுகிறோம் தங்கத்தாயை புகழ்ந்து பாடுகிறோம். சந்தோஷ தேவ ரகசியத்தை தியானிக்கும் போதெல்லாம், சந்தோஷ தேவ ரகசியத்தை தியானிக்கும் போதெல்லாம், ஞாபக அருளப்பர் மகிழ்ந்தது போல் எங்கள் வாழ்வும் மகிழுதே. மகிழ்ச்சி நிறைந்து பாடுகிறோம் தங்கத்தாயை புகழ்ந்து பாடுகிறோம். மகிழ்ச்சி நிறைந்து பாடுகிறோம் தங்கத்தாயை புகழ்ந்து பாடுகிறோம். வானதூதர் உம்மை சந்தித்த போது மகிழ்ச்சி உள்ளத்தில் மகிழ்ச்சி, உம் திருத்தலத்தை சந்திக்கும் போது மகிழ்ச்சி உள்ளத்தில் மகிழ்ச்சி, மகிமையின் தேவன் இயேசுவும் கரங்களில் காண்பதும் இனிய மகிழ்ச்சி. தங்க சுரங்கத்தை காப்பதினால் தங்க மண்ணிலும் மலரும் மகிழ்ச்சி. எத்தனை இடர்கள் வந்தாலும் எல்லோர்க்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்தளிப்போம். எத்தனை இடர்கள் வந்தாலும் எல்லோர்க்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்தளிப்போம். மகிழ்ச்சி நிறைந்து பாடுகிறோம் தங்கத்தாயை புகழ்ந்து பாடுகிறோம். மகிழ்ச்சி நிறைந்து பாடுகிறோம் தங்கத்தாயை புகழ்ந்து பாடுகிறோம். அரசர்கள் உம்மை சந்தித்த போது மகிழ்ச்சி அவரில் மகிழ்ச்சி, ஆயர்கள் உம்மை சந்தித்த போது மகிழ்ச்சி அவரில் மகிழ்ச்சி, காணா ஒரு விருந்தை நிறைவு செய்ததால் மகிழ்ச்சி எல்லோர்க்கும் மகிழ்ச்சி. இதயத்தில் அன்பினை நாளும் வளர்த்தால் பரவிடும்
அன்னைவும் பெருமையை பரப்பிடுவோம். மகிழ்ச்சி நிறைந்து பாடுகிறோம், தங்கத்தாயை புகழ்ந்து பாடுகிறோம். மகிழ்ச்சி நிறைந்து பாடுகிறோம், தங்கத்தாயை புகழ்ந்து பாடுகிறோம். சந்தோஷ தேவ ரகசியத்தை தியானிக்கும் போதெல்லாம், சந்தோஷ தேவ ரகசியத்தை தியானிக்கும் போதெல்லாம், ஞாபக அருளப்பர் மகிழ்ந்தது போல் எங்கள் வாழ்வும் மகிழுதே. மகிழ்ச்சி நிறைந்து பாடுகிறோம், தங்கத்தாயை புகழ்ந்து பாடுகிறோம். மகிழ்ச்சி நிறைந்து பாடுகிறோம், தங்கத்தாயை புகழ்ந்து பாடுகிறோம். ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரியுதம்மா உன்னை சுத்தி, பாட வந்த உம்மை பற்றி பிறந்ததம்மா நல்ல புத்தி. மெழுகு ஒளியில் பார்த்தேனம்மா ஊமுகத்தை, ஏழ சிறுவனுக்கு கொடுத்திடம்மா நல்ல வரத்தை. ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம்மா நல்ல வரத்தை. ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரியுதம்மா உன்னை சுத்தி, பாட வந்து உம்மை பற்றி பிறந்ததம்மா நல்ல புத்தி. மெழுகு ஒளியில் பார்த்தேனம்மா உமுகத்தை, ஏழ சிறுவனுக்கு கொடுத்திடம்மா நல்ல வரத்தை. ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம்மா நல்ல வரத்தை. ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரியுதம்மா உன்னை சுத்தி. அந்தோனியர் கோவிலில் தொடங்கிட்ட பயணத்தை முழுசா செலுத்திட்டோம் அம்மா மேல கவனத்தை. எங்கள் ஆசை நிறைவேத்த தொடங்கிட்ட பயணத்தை அழகா பார்த்தோமே அடையாறி சொருவத்தை. அங்க கூடும் ஜனங்க ஜபத்தை சொல்லுது, அந்த சந்தோஷத்துல அலையும் தொல்லுது. அந்த நீல கடலில் நீந்தி செல்லும் மீனும் கூட உயர்த்தி சொல்லுது, மரியே நீ வாழ்க வென்றது. அந்த மீனோ கொடி மரத்தை ஜபித்து நின்றது. ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரியுதம்மா உன்னை சுத்தி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம் திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஆமென். நடக்கவும் முடியல, நம்பிக்கைய குறையல, ஜெபித்தேன் எழுந்தேன் அம்மாவோட அருளல. செஞ்ச பாவம் உறுத்துது என்னுடைய மனசுல, மண்டியிட்டு அழணுமா உன்னுடைய மடியில. அம்மா வந்துட்டோம் வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம், அந்த நாகப்பட்டினம் கடந்து வந்துட்டோம். அம்மா வந்துட்டோம் வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம், நாகப்பட்டினம் கடந்து வந்துட்டோம். கடலோரம் வெள்ள கோபுரம் அத பார்த்ததுமே ஆனந்தத்தில் அழுகதா வரும். ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரியுதம்மா உன்னை சுத்தி, பாட வந்த உம்மை பற்றி பிறந்ததம்மா நல்ல புத்தி. மெழுகு ஒளியில் பார்த்தனம்மா உமுகத்தை, ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம்மா நல்ல வரத்தை. ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம்மா நல்ல வரத்தை. ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரியுதம்மா உன்னை சுத்தி.